ஜாய் கிறிசல்டாவை அலைக்கழிக்கும் காவல்துறை பின்னணியில் யார் தெரியுமா? மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரத்தை பத்தி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கறதால டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். திடீர்னு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின ஜாய் கிறிசல்டா, கமிஷனர் ஆபீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 20 நாட்கள் ஆச்சு, ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. என் குழந்தைக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு நான் போராடுறேன், வெயிட் பண்றேன். எம்ஆர்சி நகர்ல இருந்து கால் பண்ணி உங்க கம்ப்ளைண்ட் எங்களால எடுக்க முடியாது, இது எங்க லிமிட்குள்ள வரலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடையா திருவான்மியூர்ல இருந்து கால் வருது. என்னோட கம்ப்ளைண்ட் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. நான் பெரிய அரசியல்வாதிகள் மற்றும் சினிமாக்காரங்களுக்கு கேட்டரிங் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ரங்கராஜ் வெளியே பேசியிருக்காராம். அப்படின்னா பணம் இருந்தா என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா? நான் வெளியிட்ட வீடியோ மற்றும் ஹேஷ்டேக்குகளை ரிமூவ் பண்ண சொல்லி மிரட்டல் வருது. மேலும் யூடியூப்ல என்னை பத்தி தப்பா பேசுறாங்க. யார் தூண்டுதல்ல அவங்க எல்லோரும் என்னை பத்தி தப்பா போடுறாங்கன்னு தெரியலன்னு கண்ணீர் விடாத குறையா நியாயம் கேட்டு பேசியிருக்காங்க ஜாய் கிறிசல்டா. மேலும் இவங்க தன்னோட எக்ஸ் பக்கத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலினை அப்பான்னு அட்ரஸ் பண்ணி மாதம்பட்டி ரங்கராஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சும் 1 வாரத்துக்கு மேல ஆகிறது குறிப்பிடத்தக்கது.